இன்னைக்கு என்ன தலைப்புனா, சிந்தனையில் வருகிற பயம், பாவம், குழப்பம், இவைகளிலிருந்து நம்ம எப்படி விடுபடுவது? எப்ப சிந்தனையில நீங்க பாதிக்கப்படுறீங்களோ அந்த வேலையில பிசாசானவன் உன்னை ஆளுகை செய்ய ஆரம்பிப்பான். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. பொழுது ஒரு அர்த்தம் இருக்கும், உங்களோடு கர்த்தர் வேற மாதிரி பேசுவார். அல்லேலூயா. உங்களுக்கு புரிதல், எனக்கு அவ்வளோ புரியுது, நான் அந்த அளவுக்கு பைபிள் படிக்கல பாஸ்டர், எனக்கு அவ்வளோ தெரியாது. உன் அறிவு என்னவோ திராணிக்கு ஏற்ற போல கர்த்தர் விளக்கத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அதை போய் நான் ஏதோ ஒரு பைபிள் பாஸ்டர்கிட்ட கேட்கணும், ஏதோ ஒரு ஊழியக்கார்ட்ட போய் எனக்கு ஆலோசனை கேட்கணும், ஒன்றும் தேவையில்லை. அல்லேலூயா. உங்களுக்கு உண்டான ஆலோசனையை என் தேவன் உங்க ஞானத்துக்கு ஏற்றவாறு உங்களோடு அந்த வசனத்துல பேசுவார். அல்லேலூயா. அப்பா பாஸ்டர்லாம் வேற மாதிரி சொல்றாங்களே, இந்த ஊழியக்கார் வேற மாதிரி சொல்றாரு, இந்த பிரதர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பேசுவார். உங்க ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு புரிதலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோடைய கர்த்தர் பேசுவார். நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் தப்பு இல்லை. கர்த்தர் பேசுகிறது அந்த வார்த்தையின் மூலமாகவே கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. இல்ல ஒரு மணி நேரம் நீ பைபிளை படிச்சு நீ தியானிக்க ஆரம்பிச்சிட்டீன்னா உங்க வாழ்க்கையில ஒரு தீங்கு ஏற்படாது. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. உன் சிந்தனைகள் பாதுகாக்கப்படும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஏன் சமூகத்துக்கு வா, ஏன் கிட்ட பொறுப்பா கொடு, உன் பாதையை நான் கிளீன் பண்றேன். நம்ம என்ன பண்றோம்னா உங்க பாதையை நீங்க வகுக்கும்படியா நீ முயற்சி பண்றீங்க. அங்கதான் சிந்தனை தோற்று போடுது. கர்த்தர் சொல்லுகிறார், பாதையை தேவனிடத்தில் ஒப்புக்கொடு. இன்னைக்கு என்ன தலைப்புனா, சிந்தனையில் வருகிற பயம், பாவம், குழப்பம், இவைகளிலிருந்து நம்ம எப்படி விடுபடுவது? இங்க நிறைய பேருக்கு பயம் இருக்கும். நம்ம சிந்தனையில ஒரு பயமா இருக்கும், திக்கு 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 திக்குன்னு இருக்கும். பயம்ன்றது எல்லாம் இதான் சொல்லுவீங்க. அது எங்க போய் எஃபெக்ட் பண்ணும்? பயம் பலவிதம் பயம். ஒன்று பிசாசா பார்த்தா பயம் இல்லை, கவனிங்க. ஒன்று நம்ம கணவனை மனைவியை பார்த்தா பயம், இது அன்பு பயமா இருக்கலாம். மூணாவது நம்ம பெற்றோரை பார்த்தா பயமா இருக்கும், ஏதோ கண்டிஷன் பண்ணுவாங்க. நான்காவது காரியம் கடன் பார்த்தா பயம். ஐயோ கடன் வந்துருச்சு, நான் என்ன செய்வேன். சில நேரங்களில் நாட்களை பார்த்தா பயம். நாட்கள் கடந்து வர வர திருமணம் ஆகலை, குழந்தை பிறக்கல, நான் இந்த காரியத்தை செய்யணும், நான் வட்டியை கொடுக்கணும், லோனை கட்டணும், நான் ஃபீஸ் கட்டணும், என்ன பண்ணுவேன், அப்படியே ஒரு பயத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். சில பேர் உன்னை திட்ட வருவாங்க. ஐயோ என்னை திட்டிடுவாங்களோ சொல்லிட்டு ஏதோ ஒரு பயம் உங்களை வாட்டி கொண்டு இருக்கும். ஆமாவா இல்லையா? திக்கு 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 திக்குன்னு ஒரு பயம். சில நேரங்கள் பிசாசின் தந்திரமாக உன் இருதயத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கும். ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஆனா பயம், ஏதோ ஒரு பயம் சிந்தனையில். இந்த பயமானது என்ன பண்ணுமா? குழப்பத்தை உண்டு பண்ணும். ரெண்டாவது, குழம்பி போய் அப்படியே உட்காந்துருப்போம். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, ஐயோ என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன பண்ணுறது, ஐயோ என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையே, ஐயோ வட்டியை கட்ட முடியலையே, ஐயோ வலி வேதனையாக இருக்கே, ஐயோ இப்படியே போனால் என்ன பண்ணுறது, ஐயோ பலவீனமாக இருக்கே. ஊழியத்தை குறிச்சோ குடும்பத்தை குறிச்சோ குழம்பி போய் உட்காந்துருப்போம். இதனால இந்த ரெண்டு காரியம் என்ன பண்ணுன்னா பாவத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. உன்கிட்ட பேசுனா எனக்கு ரிலாக்ஸா இருக்கு. யாருக்கிட்ட? மணியை விட்டு இன்னொரு பொண்ணுகிட்ட பேசுனா. உன்கிட்ட பேசுனா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. யாருக்கிட்ட? உன் கணவனை விட்டு இன்னொருத்தர்கிட்ட. நம்மளுக்கெல்லாம் எங்க ஆசை, எங்க தாகம் வரும்னா நம்ம குடும்பத்து மேல இருக்காது, மற்றவங்க மேலதான் தாகம் ஆசை இருக்கும். குடிகாரங்களை கேளுங்களேன், ஏன் குடிக்கிறீங்கன்னு? கவலை, துக்கம். அப்ப துக்கத்தை குடிக்கிறதுக்கு பாவத்தை செய்யலாமா? ஏமா யூடியூப்பை பார்த்துன்னு இருக்கேன், ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால யூடியூப் இன்ஸ்டாகிராம் நோண்டிகிட்டே இருக்கேன், இதை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நாடகத்தை எதுக்கு பார்க்கிற? எதுக்கு இந்த வீண் கதை பேசுற? எதற்கு சினிமாக்கு போன? எல்லாமே பார்த்தீங்கன்னா உன் பாவம் தான் உனக்கு என்ன பண்ணும்? காரணமா இருக்கும். அந்த பாவம் எதனால வருது? பயம்,
குழப்பம். எப்ப சிந்தனையில நீங்க பாதிக்கப்படுறீங்களோ அந்த வேலையில பிசாசானவன் உன்னை ஆளுகை செய்ய ஆரம்பிப்பான். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. இந்த சிந்தனையானது தேவனுக்கு உண்டானது. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. போன வாரம் பார்த்தோம், ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த ஆவி, ஆத்துமா, இதுல எது முக்கியம்? ஆத்துமா முக்கியம். இந்த ஆவி தேவனுக்கு உண்டானது. ஆனா இந்த மாம்சத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த சரீரத்துக்கு தான் நம்ம இடம் கொடுத்துட்டு சரீரம் சொல்றதெல்லாம் கேட்டிருப்போம். ஆனா சரீரத்தை ஸ்டாப் பண்ணவோ அதை கண்ட்ரோல் பண்ணவோ எதற்கு அதிகாரம் இருக்குன்னா ஆத்மாவுக்கு இருக்கு. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. இந்த ஆத்மாவை டிஸ்டர்ப் பண்றது எதுனா சிந்தனை. அல்லேலூயா. சிந்தனை கலங்கி போய் நிற்குனா, பயந்து போய் இருக்குன்னா உன் ஆத்மா செயல்படாது. போன வாரம் ஆத்மானா என்னன்னு பார்த்தோம், எது முக்கியம்னு. இன்னைக்கு இந்த ஆத்மா பலவீனப்படுறதுக்கு காரணம் எது? இந்த சிந்தனை. அதுக்கு முந்தான வாரம் ஆவியின் உலகம், ஆவிக்குரிய காரியங்களை பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா யூடியூப்ல போய் என்ன பண்ணுங்க, சர்ச் பண்ணி கேளுங்க. இதெல்லாம் நீங்க கேட்க கேட்க ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. இப்ப இந்த ஆத்மாவை பலப்படுத்துவதற்கு உன் சிந்தனை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிசாசோட வேலை என்னன்னா உன் சிந்தனையை சிறைபிடிக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அவன் டார்கெட் உன் சிந்தனை தெளிவா இருக்கக்கூடாது. இந்த பிள்ளைக்கு பயத்தை, நீ நல்லா இருக்கேன்னா பயத்தை உண்டு பண்ணிடுவான். ஏதோ ஒரு பிரச்சனை, பயம் எப்படி வரும்? ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில பயந்து போகும்படியாக உங்க வாழ்க்கைக்கு நேராக கொண்டு போயிடுவான். அல்லேலூயா. இந்த பயம் வந்த உடனே எப்படிப்பட்ட ஆளாலும் சரி ஒரு காலகட்டங்களில் குழம்பி போய் உக்காந்துருவீங்க. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் உண்டு? இங்க வந்திருக்க எல்லாருக்கும் நான் சொன்ன அந்த 3 காரியம் இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் அதற்கு உண்டான வழி கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. என்ன பண்ணும் பாஸ்டர்? நான் உண்மையாக குழம்பி போயிருக்கிறேன், உண்மையாவே ஏதோ ஒரு பாவத்தில் இருக்கேன், என் சிந்தனை என்ன இல்லை சொல்லுங்களேன். என் சிந்தனை தேவனுக்காக இல்லை. சொல்லுங்க, தலையில கை சொல்லுங்க. என் சிந்தனை சரியில்லை, என் ஆத்மாவை உறுதிப்படுத்த மாட்டது, எனக்கு உதவி செய்யுங்க. யார் யார் கேட்குறீங்களோ கர்த்தர் இன்னைக்கு விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. பெரிய கஷ்டமான சிம்பிள் காரணம் தான் சொல்ல போறேன். எடுத்து படிங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல தாவீது எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார் பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. பாக்கியவானுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிருப்போம். எப்போ பாக்கியவானா மாறுறோமா? இரவும் பகலும். நம்ம நினைப்போம், ஐயோ அப்போ காலையில இருந்து நைட்டு வரையும் பைபிள் படிச்சுட்டே இருக்கணுமா பாஸ்டர், எனக்கு வேலை இருக்கு பாஸ்டர். அதல்ல, வேத வசனம் தேவன் வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை உன்னை விடுதலையாக்கும். நம்ம என்ன பண்றோம்னா வார்த்தையை கேட்கிறோம் தவிர வார்த்தையை வாயிலிருந்து சொல்றது இல்லை. இங்க சபைக்கு வந்தா என்ன பண்றீங்க? இஸ் லிசனிங். வார்த்தையை கேட்கறதுனால, பார்க்கறதுனால உன் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படாது. அந்த வார்த்தையை நீங்க சொல்லும் பொழுதுதான். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் உங்க வேதத்தை நீங்க என்ன பண்ணுங்க, புரட்டுங்க. இன்னைக்கு இங்க எடுக்கிறதெல்லாம் நோட்ஸ் எழுதிட்டு போயிட்டு வீட்டுல உட்காந்து தியானிங்க. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம். சில பேர் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு நான் 3 அதிகாரம் படிக்கிறேன் பாஸ்டர், நான் ஒரே வருஷத்துல ஒரே மாசத்துல பைபிளை படிப்பேன். உனக்கு நீ படிச்சு ஸ்பீடா படிக்கிறன்னா அது உன் திறமை, அது உன்னுடைய படிப்பறிவை காட்டுகிறது தவிர இதை தேவ உலகத்திற்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சொல்றார், பாஸ்டர் ஒரு முறை நான் ஒரு வருஷத்துல 3 முறை என்ன பண்றேன், வேதத்தை படிச்சிருவேன். ஆனா ஒரு மெசேஜ் கொடுத்தா ஒண்ணுமே புரியாது. வசனமா கொடுத்துருப்பாரு, எல்லாம் தூங்குறது தான். அப்ப எங்க இருக்குன்னா வசனம் படிக்கிறதுனால மாற்றம் வராது. அப்படியே படிச்சுட்டு போறது. இதெல்லாம் உன் மனப்பாட திறமையை காட்டுகிறது. வசனம் கத்த சொல்ற, ஒரு வசனம் படிச்சாலும் அதை தியானி. ஆமேன் சொன்னீங்களாமா? தியானிக்கிறதுனா என்ன சொல்றாங்க பாருங்க. தியானிக்கிறதுனா வசனத்தை படிக்கணும், புரியுற மாதிரி படிக்கணும். இதுதான் தியானிக்கிறது. வேற யாராவது சொல்லுங்களேன். அந்த வசனத்தை சொல்லுமா, அப்படியே எப்படி வர. ஒரு வசனம் எடுக்கிறேன்னா அந்த வசனத்துல கர்த்தர் நம்ம கொண்டே வந்து பேசியிருப்பார். கரெக்டா? வேற என்னது தியானிக்கிறதுனா?
சொல்லுங்களேன். சொல்லனா எல்லாம் முட்டி போட வச்சு. அப்ப முட்டி போடணும்னு சொல்றாங்க. சொல்லுமா, உள்ளான மனுஷனை டைலாக்லாம் கேட்கல, தியானிக்கிறதுனா என்ன? இதெல்லாம் நீங்க திருப்பி ஒரு வசனத்தை எடுத்துன்னு சொல்றேன் என்கிட்ட. நான் அனுபவபூர்வமா கேட்கிறேன். உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில தியானிக்கிறதா, தமிழ் வார்த்தை தியானிக்கிறதுனா என்னமா? இதுக்கு அர்த்தம் சொல்லனா விட மாட்டேன். இந்த வசனம் கிரியை செய்யணுமா, ஜெபிக்கணும்? இல்ல, தியானிக்கிறது இந்த சகோதரி சொன்னதுதான். சகோதரி ஒரு வசனத்தை கர்த்தர் பேசுறாருன்னா ஏதோ ஒரு அந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க, வசனத்தை ஆராய்வாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க. தேவ வசனத்தை ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கல. எத்தனையோ ஆண்டு காலம் இதை யார் எழுதுனா, அந்த காலத்துல என்ன நடந்தது, அது இந்த நூற்றாண்டு இந்த நாடு, இதனால நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. கர்த்தர் பேசுறாருன்னா என்ன அர்த்தம்னா, உன்னோடு பேசி கொண்டிருக்கிறாருன்னு என்ன அர்த்தம்னா, இந்த வார்த்தைக்கு உனக்கும் ஏதோ என்ன இருக்கு, தொடர்பு இருக்கு. அல்லேலூயா. அதை முதலாவது புரிஞ்சுக்குங்க. குத்து மதிப்பா அப்படி கண்ணை மூடிட்டு பைபிள் என்ன பண்ணுவோம், எங்கம்மா பைபிள், எனக்கு எல்லாம் பைபிள் படிக்கிறது என்ன 1 2 3. பழைய ஏற்பாடுலாம் படிக்கூடாது. அவனை பெற்றான் இவனை பெற்றான், ஒன்றும் புரிய மாட்டேது. வேணாம்ல, வேணாம். புது ஏற்பாடு போயிடலாம். புதிய ஏற்பாடும் புரியலையா, அதே தான் பேசுகிறேன். மற்ற மார்க்கு லூக்கா அதே தான் போகிறது. கடைசியாக வெளிப்படுத்தப்படும், ஐயோ என்ன அது பாம்பு கனவுல வருது, அந்த முத்திரை இந்த முத்திரை, எந்த முத்திரையும் மொத்தத்தில் புரியல. மொத்தத்தில் சங்கீதம் மட்டும் ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீதிமொழிகள் படிக்கலாமே. பாவி இடத்துல உட்காராத. நீதிமொழிகள் 7 எடுப்பீங்களே. பேதைகள் ஆகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியீன வாலிபனை கண்டு நம்மளோட வாலிப பசங்களை கண்டு படிங்க. அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமான நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கு அடுத்த தெருவில் சென்று கர்த்தர் புட்டு வைப்பாரு. இது படிச்சவனே என்ன நம்மளுக்கு முன்னாடி பேசுறாரு, வேணாம் இது நமக்கு, இது நம்மள ரொம்ப புடமிடுது, வேணா தூக்கி போட்டு வாலி பசங்களை படிக்க சொல்லுங்க. ஏன்னா நீதிமொழிகள் ஒன்று அப்படியே ஈட்டி எடுத்து குத்தும், பொக்கு பொக்குன்னு அப்படியே நம்மளுக்கு உண்டானது அப்படியே பேசும். படிக்கலாம், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அப்பொழுது இப்ப என்ன வீட்டு வழியெல்லாம் இல்ல, வாசல் வழியா, இவன் வாட்ஸ்அப் வழியா, அவன் பேஸ்புக் வழியாய் நடந்து போனான், அவன் இன்ஸ்டாகிராம் மூலமா இவன் நடந்து போனான். படிப்பா. அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ. யாரெல்லாம் ஆம்பளை பசங்களை மயக்குதோ அதுக்கு பேர் என்ன, வேசி. அதே மாதிரி பொண்ணை யாரெல்லாம் மயக்கிற மாதிரி ட்ரெஸ் போறானோ அதுக்கு பேர் என்ன. இது மட்டும் வாயில வார்த்தை வரலையே, பாஸ்டர் எங்களை வேசி சொல்லிட்டேன். நான் உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஒரு பையனை மயக்கிற மாதிரி ஆடைகள் போட்டால் அதுக்கு பேர் என்ன. நம்ம இதை படித்தோன்னு வச்சுக்க, லெகின்ஸ் போட்டால் நான் தப்பா, ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் தப்பா, டைட்டாக போட்டால் தப்பா, ரொம்ப தான் பண்ணுது, ரொம்ப அடக்கமாக இருக்குது, ரொம்ப ஒடுக்கமாக இருக்குது. இப்போ பசங்க முடிஞ்சு போச்சு, பசங்க தான் வராங்க, உள்ளே போடுறது பாதி வெளியே தெரியுது. இந்த பைக்கில் பின்னாடி உட்காந்து போனாவே கஷ்டமாக இருக்கும். பின்னாடி போகிற பைக்கில் போகிறவங்களுக்குலாம் பீரோ தெரியாமல் ஏதாவது பைக் ஓட்டுறானுங்களா இப்போ? ஆனால் வசனம் படிக்கிறது இல்லை. ஏன்னா இந்த வசனம் கிரியை செய்யும். தியானிக்கிறதுனா என்னன்னா, அந்த வசனத்தை இன்னைக்கு தொடர்ந்து என்ன பண்ணுங்க, பைபிள் படிக்கணும் முடிவு பண்ணிட்டியா, புதிய ஏற்பாடு, வெளிப்படுத்தல், சங்கீதம், நீதிமொழிகள் இல்லை, ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பிங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கலாமே சொல்லுமே. ஒவ்வொரு வசனமும் அது அந்த காலத்துல உண்டானது இருந்தாலும் இன்னைக்கு உண்டான வசனத்தோடு உன்னோடு கனெக்ட் ஆகி இருக்கும். ராமேன் சொல்லுவோமே. எப்படி பாஸ்டர்? ஆதியாகமம் 1 படிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவ்வளவுதான். இந்த ஒரு வார்த்தை உன்னோட என்ன பேசுது, தியானிப்பேன். ஆதியிலே
தேவன். இதுல தியானிக்கிறதுனா என்ன? நம்ம என்ன பண்ணுவோம்? ஓ ஆதியிலே, நம்ம அப்படித்தானே பண்ணுவோம். வசனத்தை தியானிக்க சொல்லிட்டார் பாஸ்டர், நானும் உட்காந்து கண்ணை மூடி. பாஸ்டர், நம்ம கண்ணை மூடினா என்னென்ன வரும்? தியானம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கண்ணை மூடி நல்லா தூங்கிட்டு இருப்போம். ஆதியிலே வானத்தையும், இதுதான் வசனம். இதுல கர்த்தர் நீங்க தியானிக்கிறது என்னன்னா, இன்னைக்கு நைட்டு இரவும் பகலுக்குள்ள இதோட உன்னோட ஒப்பிட்டு இன்னைக்கு கர்த்தர் என்ன பேசுனா கண்டுபிடிக்கணும். இதுதான் உன் வேலை. ஒரு வசனத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. ஆதியிலே, ஆதியிலே, சின்ன எக்ஸாம்பிள். ஆதியிலே, ஆரம்பத்துல, துவக்கத்துல தேவன் வானத்தையும் பூமி. வானம் என்பது நம்மளுக்கு மேலான காரியம், கண்ணுக்கு தெரியாத காரியம். பூமி என்று நம்ம பார்த்து கொண்டு மிதிச்சு கொண்டிருக்க காரியம். அவைகளை சிருஷ்டித்தார்னா நமக்காக முன்னாவே சிருஷ்டித்து வச்சிருக்கிறாரு. அப்போ நம்மளுக்கு இப்போ கஷ்டத்தில் இருக்கிறோன்னா கர்த்தர் நமக்காக ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். இது நான் ஒரு வெளிப்பாடாக இப்போ சொல்கிறேன். இதே வெளிப்பாடு உனக்கு கிடைக்குமா? இல்லை. அந்த டைம் கர்த்தர் உன்னோடு பேசுவார். நீ கேட்டுக்கொண்டே இருந்தீன்னா கர்த்தர் அதில் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்தது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது. அது இருந்துட்டு போகணும். கர்த்தர் இதெல்லாம் படைச்சார். இதெல்லாம் அறிவுக்கு உண்டான காரியம் இல்லை, படிப்பு. இதெல்லாம் ஹிஸ்டரி, வரலாறு. இதெல்லாம் என்ன பண்ணாரு? பூமியானது ஒழுங்கு இல்லை. அப்போ கர்த்தர் உன்னோட என்ன பேசினார்? ஏற்கனவே ஆதியில ஒழுங்கு இல்லாம இருந்திருக்கு போலுக்கு. அப்ப நம்ம வாழ்க்கை ஆதியில் எப்படி இருந்ததுக்கு? ஆமா, இல்லை, எவ்வளவு பாவம் பட்டிருந்தோம், எவ்வளவு மோசமா இருந்தோம், அது கர்த்தர் உணர்த்துறாரோ. அப்ப சொல்லும் பொழுது, ஆதின்னு சொல்லும் பொழுதே நம்ம இப்ப என்ன பண்ணுவோம்? ஓ, நம்ம இப்பயும் பண்ணிட்டு இருக்கோம். கர்த்தர் ஞாபகப்படுத்துறாரு. ஐயோ, ஆதியில நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுத்தார்ல, ஆதியில விடுதலை கொடுத்தார்ல, ஆதியில நம்மளுக்கு ஆசீர்வதிச்சிருந்தார்ல, இதெல்லாம் மறந்துட்டு திருப்பியும் என்ன பண்றோம்? பாவத்துக்குள்ள வந்துட்டோமே. சின்ன சின்ன வார்த்தையை அன்னைக்கு முழுசும் தியானிச்சு பார்க்கும் பொழுது கர்த்தர் உன் கேள்விகளுக்கு விடை வச்சிருப்பார். அல்லேலூயா. உன் தேடலுக்கு கர்த்தர் ஒரு விடை வச்சிருப்பார். உன் வறுமைக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வச்சிருப்பார். உன் தேவைகளுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் அன்னைக்கு படிக்கிற வசனத்துல இருக்கு. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். இப்ப தியானிக்கிறதுனா என்னன்னு சொல்லிட்டேன். இப்ப எத்தனை பேருக்கு புரியல? அம்மா, எத்தனை பேருக்கு தியானிப்பு நான் புரிஞ்சிருக்கு? அப்போ வசனம் என்பது ஒரு வசனம். இப்போ நீங்க ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் படிக்கிறீங்கன்னா எப்படி தியானிப்பீங்க? சின்ன ஒரு வசனத்துக்குள்ள 1000 அர்த்தங்கள் உண்டு. நான் பொழுது ஒரு அர்த்தம் இருக்கும். உங்களோடு கர்த்தர் வேற மாதிரி பேசுவார். அல்லேலூயா. உங்களுக்கு புரிதல். எனக்கு அவ்வளோ புரியுது. நான் அந்த அளவுக்கு பைபிள் படிக்கல பாஸ்டர், எனக்கு அவ்வளோ தெரியாது. உன் அறிவு என்னவோ திராணிக்கு ஏற்ற போல கர்த்தர் விளக்கத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அதை போய் நான் ஏதோ ஒரு பைபிள் பாஸ்டர்கிட்ட கேட்கணும், ஏதோ ஒரு ஊழியக்கார்ட்ட போய் எனக்கு ஆலோசனை கேட்கணும், ஒன்றும் தேவையில்லை. அல்லேலூயா. உங்களுக்கு உண்டான ஆலோசனையை என் தேவன் உங்க ஞானத்துக்கு ஏற்றவாறு உங்களோடு அந்த வசனத்துல பேசுவார். அல்லேலூயா. அப்பா, பாஸ்டர்லாம் வேற மாதிரி சொல்றாங்களே, இந்த ஊழியக்கார் வேற மாதிரி சொல்றாரு, இந்த பிரதர், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பேசுவார். உங்க ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு புரிதலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோடைய கர்த்தர் பேசுவார். நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் தப்பு இல்லை. கர்த்தர் பேசுகிறது அந்த வார்த்தையின் மூலமாகவே கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. எனக்கு தப்பாவே புரிஞ்சுக்கிறேன் பாஸ்டர், பரவாயில்லை, தேடு. அதான் இரவும் பகலும், இரவும் பகலும். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் நீ பைபிளை படிச்சு நீ தியானிக்க ஆரம்பிச்சிட்டீன்னா உங்க வாழ்க்கையில ஒரு தீங்கு ஏற்படாது. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. உன் சிந்தனைகள் பாதுகாக்கப்படும். ஒரு அலையிலேயே சொல்லுவோமே. ஒவ்வொருத்தர் சிந்தனையை கர்த்தராகிய தேவன் பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். அலையிலேயே சொல்லுவோமே. அல்லேலூயா. இந்த சிந்தனையில தான் பிசாசு உள்ள பூந்து என்ன பண்றான்? பாவத்தையும் பயத்தையும் உண்டு பண்ணி குழப்பத்தை உண்டு பண்றான். நீங்க பைபிள் படிக்க 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 படிக்க, அதை தியானிக்க 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 உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறி போகும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அடுத்தது ஒரு வழி சொல்றேன், கேளுங்க. படிக்க தான் கஷ்டம் பாஸ்டர், நேரமே இல்லை. இல்லை, ஈஸியா வேற ஏதாவது வழி? எனக்கு படிப்பே தெரியாது. எத்தனை பேர் சொல்லுவாங்க? நிறைய பேர் எஸ்கேப் ஆயிடுவாங்க. எனக்கு படிக்க தெரியாது, கண்ணும் தெரியாது, நான் படிக்க மாட்டேன். உங்களுக்கும் கர்த்தர் வாய்ப்பு வச்சிருக்கிறார். நல்ல பாடல்களை கேளுங்க. அல்லேலூயா. மீண்டும் சொல்றேன், கேட்கறதுனால பார்க்கறதுனால உன் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்காது.
அதை உன் வாயிலிருந்து மீண்டும் கூட சேர்ந்து நீ பாடும் பொழுது ஒரு அற்புதம் பிறக்கும். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. நம்ம என்ன கேட்டுன்னு இருக்கோம்? ஹெட்போன் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. முன்னெல்லாம் ஆசீர்வாதம் ஒரு வீட்டுக்கு ஒரு தெருவுக்கு ஒரு டிவி இருந்தது, அதான் ஆசீர்வாதம். அந்த தெருவில் ஒரு டிவி இருக்குன்னா வந்து 40-50 வயசு உள்ள உங்களுக்கு தெரியும், யாரோ ஒருத்தர் வீட்டில் தான் டிவி இருக்கும். அவங்க வீட்டில் போறீங்கன்னா அவங்க விசேஷமான ஆள். அப்புறம் வீட்டுக்கு ஒரு டிவி வந்தது, ஒரு டிவியில தான் குடும்பமா உட்காந்து பார்ப்பாங்க. இப்ப அப்படி இல்லை, ஒவ்வொரு பிள்ளை கையிலும் ஒரு டிவி இருக்கு. யாரோ ஒரு வீட்டில் டேப் ரெக்கார்டு, இன்னைக்கு எல்லார் வீட்லயும் எல்லாம் பாக்கெட்ல டேப் ரெக்கார்டு, ஹெட்போனு, சாங்ஸ். ஆனா கேட்கறது என்ன? அல்லேலூயா. சத்தத்தை கேட்கறது இல்லை. நீ நல்ல பாடல்களை நீ கேட்டு கூட பாட 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 உன் தடைகள் உடையும். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. உன் பயங்கள் மாறும். ஒரு சாட்சியை சொல்ல விரும்புறேன். போன மந்த் எண்டில் சேனலுக்கு காசு கட்டணும், 4.5 லட்ச ரூபா கட்டணும். கையில் காசே இல்லை. ஒரு 4 நாளுக்கு முன்னாடி டிப்ரெஷன் ஆகிட்டேன். என்னடா கையில் காசு இல்லை, வாடகை கட்ட முடியல, என்ன பண்ணுறதே தெரியல, என்ன கேட்குறது, அப்படியே குழம்பி போய் உக்காந்துட்டேன். ஆனால் வெளியே தெரியல, ரொம்ப டிப்ரெஷனாகவே இருந்தேன், கோபம். அப்போது இந்த வசனத்தை நான் பார்த்தேன். எந்த வசனம்? எடுத்து படிங்க. சங்கீதம் 37:5 படிங்களே. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்து, அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்து, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அந்த வசனத்தை கேட்ட உடனே, இது வாக்குத்தத்த வசனம் போல இல்லை, கர்த்தர் என்னோடு பேசுறேன், தியானிக்கிறேன். ஆண்டவர் இது என்ன பேசுறீங்க? அவர் மேல் நம்பிக்கையாரு. அவர் மேல், ஆண்டவர் உன் மேல தான் நம்பிக்கை இருக்க முடியும். இருக்குது 4 நாள், நான் என்ன பண்றது? யார்கிட்ட கேட்கறது? அவர் மேல் நம்பிக்கையார், 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 நம்பிக்கையார். என்ன பண்ண? அந்த வசனத்தை நல்லா தியானிச்சுட்டு நல்லா பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. கூட சேர்ந்து பாடிக்கிட்டே இருந்தேன். என்கிட்ட யாரா பேசினாலும் என் உள்ளத்துக்குள்ள பாடிக்கொண்டே இருந்தேன். பாட பாட பாட, லிசன் மீ, பாட 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 அடுத்த நாள் தூங்கி எந்திரிக்கிறேன். என் இருதயத்துல அந்த பயம் போயிட்டு, பரவாயில்ல பார்த்துக்கலாம், என்னது பிரச்சனை வந்தா சமாளிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண பயந்தவன் ஃபேஸ் பண்ணலாம். அடுத்த நாள் என் தேவைக்கு உண்டான பணத்தை கர்த்தர் கிருபை செய்தார். விசுவாசிக்கலாமே சொல்லுவே. கடந்த 2 மாசமா 31ஆம் தேதி கொடுக்க வேண்டியதை 2 நாள் 3 நாள் 5ஆம் தேதி 15ஆம் தேதி அடுத்த மாசம் தள்ளி கொடுத்து கெட்ட பேர் எடுத்தேன் சேனல்ல கட்டுறதுக்கு. இந்த மாசம் 31 நாளுக்கு முன்னாடியே ஒரு நாளே என்ன பண்ணிட்டேன், அந்த பணத்தை கட்ட. அப்பதான் பார்த்தேன், பாடலை கேட்டு கூட பாடுறது இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா. அல்லேலூயா. தேவன் பாப்பா உன் வாயில வர பாடு, நீ ராகம் இருக்கோ இல்லையோ, கேட்கறான் இல்லையோ, நீ துதிச்சு கொண்டே இருக்கு, அது துதிக்குதான். ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கு, அது ஆசீர்வாதம் தான். உன்னால ஸ்தோத்திரம் பண்ண பிசாசு விடாது, ஆனா பாடல் பாட விடும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? எதை கேட்கறோமோ அப்படியே மாறிடும் பிசாசு. பாருங்க, ஊழியக்காரர் என்ன பண்ணுன்னா, கார்ல போயினே இருப்பேன், பாட்டு கேட்டுனே இருப்பேன், கூட பாடினே இருப்பேன். உள்ளுக்குள்ள கொஞ்ச நேரம் கழிச்சு யாருக்காவது விசுவாசி கால் பண்ணுவேன், அது சினிமா பாட்டு ஓடின்னு இருக்கும். ரிங் போனை ஒரு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, 2 ரிங் 3 நிக்கிறோம், அந்த பாட்டை நான் கேட்டேன். அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா நான் வாலிபத்துல ரசிச்ச பாட்டு, கேட்ட பாட்டு. என்னன்னா, ஒரு ஊழியக்காரர் சிந்தனையே மாத்துதுன்னா விசுவாசி நிலைமை என்ன? அல்லேலூயா. பிசாசானவன் உன் வாயை பார்த்து கொண்டிருப்பான், உன் வாயிலிருந்து நெகட்டிவான வார்த்தை வரணும்னு. தேவன் உன் வாயிலிருந்து வார்த்தையை எதிர்பார்த்து கொண்டிருப்பார், ஆசீர்வாதமான வார்த்தை, விசுவாச வார்த்தை. அல்லேலூயா. எதை யார் விருப்பத்தின்படி நீங்க செய்றீங்கன்னு பார்த்து கொண்டே இருப்பார். தேவ விருப்பமா பிசாசின் விருப்பமா? அநேக நேரம் நம்ம வாயிலிருந்து வருகிறது எல்லாம் பிசாசின் விருப்பத்தை செய்து செய்து தேவ சித்தத்தை கைவிட்டவர்களாய் மாறுகிறோம். கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவோமே. 2 வழி. ஒன்னு வேதத்தை என்ன பண்ணணும், படிச்சு தியானிக்கணும். இன்னொரு வழி, உன் பாடல் என்ன பண்ணு சொல்லுங்க, கர்த்தர் மேல் பாரத்தை. மியூசிக்கை ரசிக்காத, அதில் இருக்கிற பிக்சரை ரசிக்காத. லிரிக்ஸ் ரொம்ப முக்கியம். கண்ணை மூடிட்டு நான் இப்படி வச்சு நான் பாடிட்டே இருக்கேன். இங்கே கவனிங்க. இப்போ எனக்கு மைக்கு பிடிக்க டிஸ்டர்பாக இருக்குமா? டிஸ்டர்பாக இருக்காதா? ஏன் கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பைபிள் பிடிக்கிற என் சிந்தனை எல்லாம் இதுலேயே டிஸ்டர்பாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், பைபிள் எடுத்து ஓரமாக வச்சிட்டேன்னா எனக்கு பைபிள் விட்டு வச்ச பிறக்கும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன்னு என்ன அர்த்தம்? நான் பைபிள் வச்சதுக்கு அர்த்தம் இல்லை. இப்போ கர்த்தரிடத்துல நீ பாரத்தை உண்மையாக வச்சுட்டானா அது மேலே விசுவாசிக்கணும்.
அந்த விசுவாசிக்காதபடி பாரம் இருக்கிற மாதிரி நினைக்கும். ஆனாதான் வேதத்தை வாசிச்சு தியானிச்ச உடனே நீ கூட இருக்கிற மீதி இருக்க நேரம், சமையல் பண்ற நேரம், துணி துவைக்கிற நேரம், டிராவல் பண்ற நேரம், நீ பாட்டை கேட்டுக்கிட்டே இரு. நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. அல்லேலூயா. எனக்கு ஜான் ஜெபராஜ் தான் பிடிக்கும், எனக்கு இவரை தான் பிடிக்கும், அவரை தான் பிடிக்கும். யாரை நீ மனுஷனை பார்க்காத, அவன் பாவம் செய்யறான், எது வேணா பண்ணிட்டு போறான். அல்லேலூயா. அதுல இருக்க வார்த்தைகள் இம்பார்ட்டன்ட். விசுவாசிகள் ஆமென் சொல்லுவோமே. இது ஜான் ஜெபராஜ் எழுதிட்டோம், பெத்மன் சையா எழுதிட்டோம், தப்பில்லை. ஊர் பேர் தெரியாதவங்க யாரும் கூட பாட்டு எழுதிட்டோம். ஆனா நீ விசுவாசத்தோட பாடும்பொழுது, நீ தேவன் நினைச்சு பாடும்பொழுது அந்த பாடலோடு தேவன் இருப்பார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுவோமே. நல்லா துதிங்க. வீடுல துதிக்கிற வீடு அது ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். விசுவாசிகள் ஆமென் சொல்லுமே. நீங்க எவ்வளவா துதிக்க 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 உன் சிந்தனை தெளிவுபடும். விசுவாசிகள் ஆமென் சொல்லுவோமே. நல்லா சத்தமா சொல்லுங்களேன். உன் சிந்தனை தெளிவுபடும். மூணாவது, இந்த சிந்தனையை என்ன பண்ணும்னா பிசாசு குழம்ப பண்ணும். நம்ம பாட்டு நம்ம ஒரு தியாகி மாதிரி உட்காந்து யோசிச்சுனே இருப்போம். அது என்ன பண்றது, என்னன்னா நிறைய ஃபீல் பண்றேன். நிறைய நேரம் வாடகை கட்டுறது, சபையில் தேவைகள் வரும்பொழுது ரொம்ப டென்ஷன் ஆகி அன்னைக்கு ஒரு நாள் இந்த காரியம் முடிகிற வரையும் எந்த ஊழியத்துக்கு போக மாட்டேன். வீட்டில் கோவமாக இருப்பேன், அப்செட்டாக இருப்பேன். என்ன பண்ணலாம். காரணம் என்ன? என் பாரம், தேவைகள். என்னதான் வசனத்தை படிச்சிருந்தாலும் கேட்டிருந்தாலும் அந்த டைம் அந்த வசனத்தை பிரயோஜனப்படுத்த பிசாசு விட மாட்டான். அதுக்கு தான் பாடல் பாடுங்க, வசனத்தை கேளுங்கன்னு சொல்றோம். குழப்பி விடுவான். நம்ம பாட்டு, நம்ம ஞானியை நம்மளே நினைச்சுப்போம், நம்ம பெரிய ஆள் மாதிரி. நான் என்ன பண்ணுவேன், நாளையிலேருந்து சொல்லுங்களேன், யாரையாவது குடிகாரனை கேளுங்க, குடியை விட்டுருவியா? நாளே சர்வசாதாரண நினச்சா ஒரே இந்த பாருங்க, நான் நினச்சா ஒரே நாளில் விட்டுருவேன். சீரியல் பார்க்குறவங்க கேட்டுங்க, சீரியல்லாம் எனக்கு அது ரொம்பலாம் பிடிக்காதுங்க, அது விடுன்னு நினச்சா விட்டுருவேன். ஆனால் பார்த்துட்டே இருப்பான், குடிச்சிட்டே இருப்பான். இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் பெரிய மேட்ரே கிடையாது. விடுன்னு நினச்சா விட்டுருவேன், ஆனால் விட முடியாது. சில பாவத்தை ஒன்றால் என்ன பண்ண முடியாது. உடனே நீ ஞானி மாதிரியும் பெரிய ஆள் மாதிரியும் நினச்சிக்கிட்டு நான் பண்ணிவிடுவேன். சில பேர் நினைப்பா, இந்த காசு வந்து இப்படி பண்ணலாம், அதை காசு இப்படி பண்ணலாம், வேலை இருக்கா, மீதி இருக்க டைம் இதை பண்ணலாம். நிறைய உங்களுடைய சுய ஞானத்தில் எங்கெங்கே போய் விதைக்கிறீங்களோ அங்கே தோல்வி தான் நடக்கும். ஆமென். குழப்பத்தை உண்டு பண்ணும். சில பேர் அப்படியே குழம்பி போயிருப்போம், என்ன பண்ணுறது, இவ்வளோ அசிங்கமாக பேசிட்டாங்களே, இவ்வளோ அவமானப்பட்டுட்டேனே, என் சொந்தம் இப்படி பேசிடுச்சு, எனக்கு விரோதமாக இப்படி எழுதிட்டாங்களே, இவங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்களே, நான் என்ன பண்ணுவேன். நீங்கள் பேச பேச, சிந்திக்க சிந்திக்க பழைய குப்பையை கலர்னா என்ன இருக்கும்? வாசனை அடிக்குமா, நாற்று அடிக்குமா? பழைச பேசுறது கர்த்தருக்கு பிடிக்காது. புது மனிதனா மாறு. நேற்று ஒரு பாஸ்டர் அழகா சொன்னார், புதிய காரியத்தை செய்வேன் பாஸ்டர் அப்படின்னு விசுவாசி கேட்டாரா. இந்த மாசம் என் வாழ்க்கையில ஒரு புதிய காரியம் கூட இந்த வருஷம் செய்யல பாஸ்டர், ஆனா வாக்குத்தத்தம் மட்டும் என்ன ஆயிடுச்சு, புதிய காரியம் செய்வேன்னு வந்துச்சு பாஸ்டர். அதுக்கு பாஸ்டர் சொன்னாரா, சரி புதிய காரியம் செய்வேன்னு சொன்னாரு, நீ புதுசா என்ன காரியம் செஞ்ச? அவருக்கு புரியல. நீ இந்த வருஷம் புதிய காரியம் செய்யறதுக்கு நீ எதாவது செஞ்சியா? நீ எதாவது முயற்சி பண்ணியா? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாதவனுக்கு உனக்கு ஏன் புதிய காரியத்தை கத்த செய்யணும்? அல்லேலூயா. புதிய காரியத்தை செய்யணும்னா நீ வேலை வேணும், வேலையை தேடி பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்துருப்பாரு. ஒரு பிசினஸ் பண்ணணும், நீ முயற்சி பண்ணா கர்த்தர் பிசினஸ் கொடுத்துருப்பாரு. ஊழியத்தில் தான் மாற்றம் பண்ணணும், அடுத்த வருஷம் ஒரு ஊழியத்தில் ஒரு மாற்றம் வரணும், இங்கே கிளையை உண்டு பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது ஊழியத்தில் நீ முயற்சி பண்ணா கர்த்தர் செய்வார். வீடை கட்டணும்னு நினைச்சுன்னா வீடை கட்டுவார். அல்லேலூயா. வீட்டில் பெயிண்ட் அடிக்கணும் நீங்க நினைச்சு முயற்சி பண்ணா அது 1 மாசம் 2 மாசம் 3வது மாசம் நடக்கும். நீ ஒன்றும் பண்ணாம இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, என்னன்னு புதிய காரியம் செய்வார். ஆனா நீ என்ன பண்ணுவ? சிந்திச்சுட்டே இருப்ப. நிறைய நேரம் நம்ம சிந்திச்சுட்டே இருப்போம், அப்படியே கப்பலே ஓட்டிட்டு இருக்கோம் அப்படியே. அல்லேலூயா. எத்தனை பேர் எலெக்ஷன் டைம்ல அநேக கற்பனைகள் வரும்? எலெக்ஷன் டைம் என்ன கற்பனை வரும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன் கேளுங்க. எவனாவது ஒருத்தன் ஏதாவது பேக் விட்டு போக மாட்டானா? இல்லை, எவனாவது ஒருத்தன் கட்சிக்காரன் உங்க வீட்டில் எத்தனை பேர் நான் 10,000 தரேன் சொல்ல மாட்டானா? இல்லை 20 ரூபா நோட்டில் சைன் போட்டு கொடுக்க மாட்டானா? அப்படியே கற்பனையில் வந்தா என்ன பண்ணலாம்? இந்த கடன் இதெல்லாம் பண்ணலாம். அப்படியே எல்லாம் கற்பனை தான். ஆனா என்ன நடக்கும்? நார்மலா வர காசு கூட வராது. ஆமாவா இல்லையா? சில பேர் கற்பனையில் இருப்பீங்க, நடிகையோடு வாழ்ந்துட்டு இருப்பான்.
ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஒரு சம்பவம், இன்னைக்கு நிறைய வீட்டில் இந்த சந்தேகம், என் மனைவி உண்மையாகவே என் மேலே அன்பு இருக்கா, என் கணவன் இன்னைக்கு சாப்பிடான்னு கேட்கவே இல்லையே, உண்மையாக என் கணவன் என் மேலே அன்பு இருக்கா. சந்தேகம் எப்படிலாம் வரும் ஒரு வீட்டில், குடும்பத்தில் சந்தேகம். நீ ரொம்ப யோசிச்சுன்னா ஒன்றும் என் பையன் வீட்டுக்கு வரல, இவன் எங்கே போயிருப்பான், எங்கே சுத்த போயிருப்பான். ஒரு அம்மா நேற்று கால் பண்ணுது பெங்களூர்லேருந்து, பாஸ்டர் உடனே ஜெபம் பண்ணி சொல்லுங்கள், அந்த பொண்ணு மாந்திரிகம் பண்ணியிருக்கா இல்லை வேறு யாராவது பண்ணியிருக்காங்க. எந்த பொண்ணுமா யாருமா அப்படின்னா, என் பையன் கல்யாணத்தில் படிக்கிறான், அந்த பொண்ணு இந்து பொண்ணு. இவன் என்னன்னா இனி நினைப்போம் பொண்ணு மேலேயே இருக்கு. அப்போ அந்த பொண்ணு எதோ சூனியம் பண்ணியிருக்கு, நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்க. அம்மா நான் சூனியக்காரியாம்மா நான். இப்போ உனக்கு என்ன வேணும், அவங்கள பிரித்து விட ஏதாவது சொல்லுங்க பாஸ்டர். சார் ஒரு 5 லட்ச ரூபா தெரியா? 5 லட்ச ரூபா முடியாது பாஸ்டர், 1 லட்ச ரூபா கொடுக்குறேன். மந்திரவாதிக்கு இந்த வார்த்தையெல்லாம் கேட்டால் எப்படி இருக்கும்? லட்டு மாதிரி வேணா கூட 1 லட்ச ரூபா. நான் சொன்னேன், அது எத்தனை போய் எங்கேயா குப்பையில் போடு. இந்த பிரிக்கிறது சேர்க்கறதுல தேவனுக்கு என்ன கிடையாது. நீ என்ன ஜெபம் பண்ணு, கத்த சித்தம் எதுன்னு கேளு. அல்லேலூயா. அது பாஸ்டருங்கிட்ட வந்து நான் உங்ககிட்ட காசை வாங்கிட்டு பண்ணேன்னா அதுக்கு பேர் என்னது? சூனியம். மந்திரவாதி அதான் பண்ணுறான். நான் எனக்கு 1000 ரூபா கொடு. ஒரு அம்மா சொல்கிறாங்க, உன் கட்டு எடுக்கணும், ஒரு கார்பரேஷனில் வேலை செய்கிறாங்க, நந்தனத்துலேருந்து வருவாங்க. போன வாரம் சாட்சி கொடுத்துட்டு போனாங்க. பாஸ்டர் என் கால் வலி 15 வருஷமாக கால் வலி, ஏன்னா நடக்க முடியும், நான் இப்படி தான் நடப்பேன். இப்போ வந்து நான் ஜெபம் பண்ணிட்டு போனதுலேருந்து என்னை என்ன பண்ணுறாங்க எல்லாம், நீ என்ன உன் இடம் மாறிடுச்சு, என்ன பண்ண நான் எல்லாம் உங்கள் சபையை சொல்லுக்கிறேன் பாஸ்டர். ஆனால் பாஸ்டர் என் பையன் வந்து ஒரு பாஸ்டர் மேலே கோமா என்ன இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் சர்ச்சுக்கு போனான். அவர் சொன்னார், உன் மாந்திரிகம் பண்ணியிருக்கு, உன் வீட்டுக்கு வந்து நான் பண்ணோன்னா எனக்கு சாப்பாடு இதை போடணும், என் வண்டி காசு கொடுக்கணும், கூட 25,000 ரூபா கொடுக்கணும். நானும் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணிட்டேன், கடனை உடனே வாங்கிட்டேன். என் பையன் சொல்லிட்டான், காசு வாங்கிட்டு பண்ணுறாருன்னா அது என்ன கிடையாது, பாஸ்டர் கிடையாது. பாஸ்டருக்கு என்னது அது சூனியம். இங்கே இலவசமாக வந்து பெற்று போகிறோம். அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம? குழப்பம். என்ன நடக்குது, எது நடக்குது, இது யார் பண்ணியிருப்பா? இப்போ யாராவது ஜெபம் பண்ணாங்கன்னா எனக்கு மாந்தி, சில பேருக்கு உண்மையை தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடாதுன்னு ஆகிடும். அம்மா உனக்கு சூனியம் பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்ச நேரம் கம்முன்ட்டு. ஆமாம் எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க என்ன கேட்பாங்கன்னா, யார் வச்சாங்கன்னு நான் பேரை சொல்கிறவரே என்னை விட மாட்டாங்க. பாஸ்டர் யார் பாஸ்டர், அதை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் பாஸ்டர், நான் அது யார் மட்டும் சொல்லுங்க பாஸ்டர், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் பாஸ்டர், நான் ஒன்றும் பண்ணாது ஏமா என்கிட்ட கேட்டுன்னு இருக்கேன். இல்லை பாஸ்டர் இவங்களா இருக்குமா அவங்களா இருக்குமா, அவங்களே ஒரு 10 லிஸ்ட்டு சொல்லுவாங்க. மாந்திரிகன்னு சொல்லிட்டு போயிட்டா போதும், ஸ்ட்ரைட்டாக எங்கே வரும், மாமியாராக வச்சுருப்பாளோ, ஆப்போசிட் வீடு என் கணவர் வீட்டில் வச்சுருப்பாங்களோ. நான் தலையாட்டினா போதும், அண்ணிலேருந்து அந்த கணவர் வீட்டில் என்ன ஆயிடுச்சு, நிறைய பிரச்சனை வந்திருக்கு ஆரம்பத்தில் சபையில். யாதுவோன்னு நான் வந்து சொல்ல, அவங்க வந்து என்ன வந்து என்ன பண்ணுறது, சண்டைக்கு வர. நீங்கள் எப்படி சொல்லன்னா என்ன நான் பாஸ்டர் என்னை பார்த்தா மாந்திரிகம் பண்ணுற மாதிரி இருக்க, ஏமாண்ணே நீங்கள் தானே அவங்களுக்கு சொன்னேன். நான் எங்கம்மா சொன்னேன், அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், நீங்கள் வந்து சொந்தம்னு சொன்னீங்களே, எனக்கு இவ தான் சொல்லியிருப்பா. அல்லேலூயா. எதையும் கண்டு நினைக்காத, யாரை செஞ்சாங்களா, சத்துரு ஏதோ ஒன்று இருக்கும். யாங்க எப்படி பண்ணாலும் சரி, பழசை நினைக்காதபடி, பாவத்தை நினைக்காதபடி உனக்கு நலமானதை யோசித்து கொண்டு வரும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. நம்ம எது தேவையில்லாத யோசிச்சு ஒரு அம்மா கால் பண்ணுது, என் கணவர் எங்கே போறாரு வராருன்னு தெரியல, யாருக்கும் தொடர்பு இருக்க மாதிரி தெரியுது பாஸ்டர், உண்மையா இல்லையா? என்னது, யாருக்கோ தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்கு, உண்மையா இல்லையா? நான் என்ன சொல்லணும், இல்லைன்னு சொல்லணுமா ஆமான்னு சொல்லணுமா? ஜெபம் பண்ணி சொல்லணுமா? இது என் வேலையாம்மா? நான் சொல்றேன், இல்லைம்மா எதுவா இருக்கட்டும் நீ ஜெபம் பண்ணு, நான் கண்டுபிடிக்க விட மாட்டேன் பாஸ்டர். வச்சிச்சு. திருப்பியும் ஒரு வாரம் கழிச்சு கால் பண்ணுது, பாஸ்டர் அவர் வேலை செய்கிற கம்பெனியை கண்டுபிடிச்சிட்டேன். ஏம்மா அங்கே எதாவது இருக்கா? இல்லை பாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டேன்ல, ஏதாவது ஒன்று யூஸ் ஆகும். இது சொல்கிறதுக்குன்னு எனக்கு கால் பண்ணுது. எத்தனை மணிக்கு வர்றாரு? காலைல 9 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கெலாம் முடிஞ்சிருது வேலை. திருப்பி 2 வாரம் கழிச்சு கால் பண்ணுது, பாஸ்டர் 6 மணிக்கு முடிஞ்சிச்சு பாஸ்டர், ஆனால் வீட்டுக்கு 8:30க்கு தான் வர்றாரு. அந்த 2 மணி நேரம் எங்கே போகிறாருன்னே தெரியல. நானும் 6 மணிலேருந்து கால் பண்ணுறேன், ஃபோன் ஆஃப் பண்ணிடுறாரு. எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. அம்மா இதெல்லாம் கேட்கக்கூடாதும்மா, ஜெபம் பண்ணு. வீட்டுக்காரர் சும்மா வச்சா கேட்க அவர் எஸ்கேப் ஆகிட்ட, நீ போனா போயிட்டார் வீட்டை விட்டு. 2 மாதம் கழிச்சு ஃபஸ்ட்டு அவர் போய் 2 மாதம் ஆகுது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுமா, வரணும் ஜெபம் பண்ணு. இல்லை பாஸ்டர் அந்த 2 மணி நேரம் யார் கூட பேசுகிறேன், அந்த 2 மணி நேரம் எங்கே போகிற,
இல்லை, நான் வந்து ஒரு சின்ன அந்த அம்மா எவ்வளோ தூரம் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும். என் கணவன் ஒழுக்கமாக இருக்கிறாருன்னு நினச்சி வச்சுருக்கோம். அந்த 2 மணி நேரம் ஃபோன் ஆஃப் பண்ணுறது சொல்லலைன்னா அவங்க செம்ம டிப்ரெஷன் உண்டு பண்ணும். இந்த டிப்ரெஷன் எதுக்கு நமக்கு தேவையில்லை. ஆனால் வசனம் சொல்லுது, நீ நன்மையானதை யோசி, கர்த்தருக்கு பாரத்தை கொடுத்துட்டியா, உன் சிந்தனையெல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நல்லா சத்தமாக சொல்லுங்களேன், நல்லா சத்தமா. இந்த யோகாவை பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் யோகாசனத்தை பண்ணியிருக்கீங்க? ஆமாம், நான் தப்பாக சொல்ல, பண்ணியிருக்கலாமா? என்ன சொல்லி தருவாங்க? உன் சிந்தனை எப்படி கொண்டு போக சொல்லுவாங்க? தெரியலன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் முகத்தை நினச்சிங்க, கண்ணை நினச்சிங்க, அப்படியே கண்ணு வரையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூக்க பாருங்க. ஏன்னா நான் ஆரம்பத்தில் ஒரு வாட்டி யோகாவுக்கு போயிட்டு வந்தேன், சின்ன வயசில். வேலையில் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குன்னு ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், இங்கே வா யோகாவில் போ, நிம்மதி கிடைக்கணும். போய் உக்காடுறேன், எல்லாம் அப்படி உக்காந்துக்கிறான். நான் என்னடா பண்ணணும், கண்ணை மூடுன்றாங்க. கண்ணை மூடினாலும் எனக்கு வேலை டென்ஷன், வேலை ப்ரெஷர் தான். அதே தானே ஞாபகம் வருது. குருவை கூப்பிட்றேன்னு ஒருத்தன் வந்தார். அவர் சொல்கிறார், பிரதர் உங்கள் கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்சவங்களை யாரையா நினச்சி. எனக்கு பிடிச்சவங்க யாருமே இல்லைங்க. அப்படியா? அப்போ என்ன பண்ணுவோம், உன் கண்ணு மூக்கு அப்படியே ஒன்று ஒன்றா நினச்சிக்கிட்டோம். அப்புறம் எது வரையும் நினைக்கும், கால் வரையும் நினைங்க, திருப்பி அப்படியே நினச்சிட்டு மேலே போங்க. ஏன்னு கேட்டால் சிந்தனை என்ன பண்ணும், ஒரு நிலைப்படும், அதுக்குள்ளே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும் அப்படின்றாங்க. இது உண்மை, நான் பேசிக் சொல்கிறேன். அதே மாதிரி தான் கர்த்தருக்குள்ளே நீ ஜெபம் பண்ணும் போது, தியானிக்கும் பொழுது உன் சிந்தனை மாறும். நான் ஒன்றும் அடிக்கடி சொல்வேன், எதெல்லாம் தேவன் ஒரிஜினலாக வைக்கிறாரு, பிசாசு வேலை என்ன சொல்லுங்க, டூப்ளிகேட் பண்ணும். அப்படியே மாற்றம் ஒன்று செய்வான். இந்த தியானம் இதெல்லாம் எங்கே வந்துச்சுன்னா வேதத்துலேருந்து வந்தது தான் எல்லாமே. எது இருக்கோ அது டூப்ளிகேட்டாக ஒன்று அவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடுவான். இங்கே என்ன காரியம், இதை எப்படி பண்ணுறது? தியானிப்பதுனா என்ன? நீ கண்ணை மூடிட்டு வேத வசனத்தை தியானிக்க சொல்றது எதுக்குன்னா, தேவனோட ஒருநிலைப்படும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. உன் ஆவி, ஆத்மா, சரீரம், அது 3 தேவனுக்கு அது எப்படி இருக்கும், அடிபணிந்து இருக்கும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. நீ அதை நினைக்காம கண்ணை மூடிட்டு எல்லா ஜபனா என்ன பண்ணுவீங்க? உங்க ஜபத்தை நான் சொல்றேன் கேளுங்களேன். ஜப வேலையில எங்கேயா தியானிக்கிறதுனா அது தியானிப்பு மட்டும் இருக்காது. ஃபர்ஸ்ட் பாவ அறிக்கை, யாரோ ஒருத்தர் தான் பாவ அறிக்கை, இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா பாட்டு 2 பாட்டு முடிச்ச உடனே வீடு ஃபேமிலி பிரேயர், தனி பிரேயர் இருக்கணும். நான் சொல்றது கேளுங்க. அடுத்தது பைபிள் படிப்பீங்க, 2 வசனம், அதுக்குள்ள கொட்டாயம் வந்துடும். அதுக்குள்ள என்ன பண்ணுவீங்க, டக டக டகன்னு விண்ணப்பத்தை சொல்லி முடிச்சிடுவீங்க ஃபேமிலி பிரேயர். ஆமாவா இல்லையாமா? தனி பிரேயர் இதென்ன பண்றீங்க? இதுல எங்க தியானிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இது பண்ணும் போதே தூக்கம் வருது. ஃபர்ஸ்ட் தியானம் எல்லாம் பண்ண, சும்மா கண்ணம் பண்ணா நான் எங்கேயோ போயிடுவேன். ஃபர்ஸ்ட் நீ கண்ணை மூடி ஜெபம் பண்ணுன்னு பாரு. பிசாசானவன் உன் சிந்தனையை என்ன பண்ணுவான், ஒன்று பயத்தை உண்டு பண்ணுவான், இல்லை பாவத்துக்கு நேரம் கொண்டு போவான், இல்லை குழப்பத்தை உண்டு பண்ணுவான். அங்கே வண்டியை விட்டு வந்தேன், சாப்பாடு இப்போ இவர் லேட்டாக முடிச்சாருன்னா வீட்டுக்கு என்ன பண்ணுறது, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, இல்லை பாவமான காரியம், பாவமான சீனு, ஏதாவது விபச்சாரம், வேசி இது அப்படியே சிந்தனையில் போகும். ஏதோ ஒரு நினைவு வரும். அந்த டைம் தான் கத்த சொல்றா, எனக்குள்ள தியானிக்கும்படியாக நீ கண்ணை மூடி அந்த வேத வசனத்தை, இந்த வசனம் என்ன சொல்லுது, இந்த வசனத்துக்கு எனக்கு என்ன லிங்க், நீ இந்த லிங்க் பண்ணி சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, நீ கண்ணை மூடி இயேசுவின் சிலுவை பாட உச்சியிலேருந்து கடைசி வரை என்ன பண்ணு, அப்படியே பார்த்துக்கிட்டே வா. நிறைய ஊழியக்காரங்க சொல்லின்னு இருக்காங்க இன்னைக்கு, ஏசாப்பா சிலுவை பாட போய் நான் உச்சியிலேருந்து லாஸ்ட் வரையும் பார்த்துட்டு இருந்தால் அதில் என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் இருக்கும்? வேதம் அப்படி சொல்லலை. அவருக்கு என்ன கிடையாது சொல்லுங்க, உருவம் கிடையாது. உருவம் இல்லாத மனுஷனை நீ மனைச்சு சிலுவையில் இப்படி ஆணி அடிச்சிருக்குமோ அதை நினைச்சீங்கன்னா சினிமாவில் இருக்கிற ஆக்டர் தான் நினைப்பில் வருவாங்க. அவர் வசனத்துக்குள்ள நீ கொண்டு போங்க, உங்க எண்ணங்களை வசனத்துக்கு நேரம் கொண்டு போங்க, உன் குழப்பம் தானாய் மாறும். விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். கடைசியாக ஒரு வசனத்தை நான் படிச்சுட்டு முடிக்கிறேன். கைகளை வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6, 7 3 வசனத்தை படிப்போமா? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். கர்த்தர் சொல்றாரு, உன் சுய புத்தியின் மேல் சாயாம, உன்னுடைய எண்ணத்துல சாயாம, உன்னுடைய திட்டத்துல இன்னைக்கு கடன் வாங்குறதுக்கு எல்லாம் நான் செஞ்சிடுவேன், நான் அடைச்சிடுவேன், என்னால முடியும்னு நினைச்சு சுய புத்தியில வந்ததுனாலதான் இந்த கடன், இந்த வியாதி, இந்த பிரச்சனை, இந்த குழப்பம். அல்லேலூயா. அடுத்தது
அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்த கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஏன் சமூகத்துக்கு வா, என் கிட்ட பொறுப்பா கொடு, உன் பாதையை நான் கிளீன் பண்றேன். நம்ம என்ன பண்றோம்னா உங்க பாதையை நீங்க வகுக்கும்படியா நீ முயற்சி பண்றீங்க. அங்கதான் சிந்தனை தோற்று போடுது. கர்த்தர் சொல்லுகிறார், பாதையை தேவனிடத்துல ஒப்பு கொடு. அடுத்தது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளுக்கு புத்திசாலி. யாராவது பார்த்து சொல்லுங்க, யார் வீட்லயாவது கணவன் சரியில்லைன்னு நான் சரியில்லைன்னு சொல்லுவாங்களா? என் கணவன் சரியில்லைங்க, குடிக்காரங்க, அவன் வேலைக்கு போக மாட்டான், ஒன்னுத்துக்கு வர மாட்டான், அவங்க மாமியார் சரியில்லை, எல்லாம் அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுது, என் நாத்தனார் சரியில்லை, என் மேனேஜர் சரியில்லை, என் ஓனர் சரியில்லை, இந்த முதலமைச்சர் சரியில்லை, இந்த என்ன சொல்ல பிரதமர் சரியில்லை, கவுன்சிலர் சரியில்லை, என் தெருவு சரியில்லை, இந்தியா சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை. என்னைக்காவது நம்ப, ஆண்டவரே இந்த மனைவி அட்ஜஸ்ட் பண்ண எனக்கு ஞானத்தை கொடுங்க. கேட்டிருக்கோமா? ஏதாவது கேட்டிருக்கோமா? ஐயா கேட்க மாட்டோம். அவளை திருத்தணும்னு பார்ப்போம். மற்றவங்களை திருத்துவது தேவன் நமக்கு என்ன கொடுக்கல? அதிகாரத்தையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுக்கல. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. உன் பிள்ளையை திருத்த மட்டும்தான் கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா என்ன பண்றோம்? பிள்ளைக்கு நம்ம என்ன பண்றோம்? செல்லம் கொடுத்துன்னு இருக்கோம். பிள்ளையை அடிக்கிறதுல கொஞ்சம் கேட்கறத செய்யறோம். இதெல்லாம் பிள்ளைக்கு செய்ய வேண்டியது செய்யாம, ஆனா நம்ம திருத்தணும் பார்ப்போம். என் கணவனை எப்படியா திருத்தணும், என் மனைவி எப்படியா திருத்தணும், எங்க அம்மாவுக்கு நான் பாடம் கற்பிக்கணும், எங்க அண்ணனுக்கு நான் பாடம் கற்பிக்கணும். ஒண்ணுமே கிடைக்காது. நீ தோத்து போய் தான் இருப்ப. ஒரு அல்லேலூயா சொல்லுவேமே. அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்களேன், நல்லா சத்தமா சொல்லுங்களேன். ஆம், என் அன்பு பிரியமான ஜனமே, இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மற்றவர்களை நீ குற்றப்படுத்த இல்லை, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க. சாலமோன் எதற்கு தேவனுக்கு பிரியமா இருந்தானா, சாலமோன் கேட்கிறது, ஆண்டவரே எனக்கு புத்தி இல்லை, எனக்கு புத்தி கொடுங்க. என்னைக்காவது நம்ம விண்ணப்பத்துல, எங்கேயாவது விண்ணப்பத்துல நான் சரியில்லைன்னு எனக்கு ஞானம் கொடுங்க, எனக்கு புத்தி கொடுங்க, எனக்கு அறிவு கொடுங்க நம்ம கேட்டிருக்கோமா? என் புள்ள சரியில்லை, என் புள்ளைய வளர்க்க எனக்கு ஞானத்தை கொடுங்க, அறிவு கொடுங்கன்னு கேளுங்க. என் கணவன் இப்படிதான், அவர் ஒன்றும் பண்ண முடியாது, அவரை அட்ஜஸ்ட் பண்ண காசே கொடுக்க மாட்டாரு. இல்ல இவ்வளவுதான் காசா, இந்த காசுல குடும்பத்தை நடத்த எனக்கு கிருபை தாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தேவனிடத்துல பாரத்தை, ஆண்டவரே உன் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டேன், என் பிள்ளைய நீங்க பாத்துக்குங்க. ஆனா இவன் பண்றது என்ன டார்ச்சர் பண்ணுது, அவன் குஷ்டு வந்து என்ன அடிக்கிறான், இவன் வந்து எனி டைம் டிவி பின்னாடி உட்கார, ஒரு நாள் டிவி போட்டு உடைக்கிறான் பாரு கணவன் சொல்லுவார். அவன் ஃப்ரெண்டை பாரு ஒன்றும் இல்லாமல் கேட்குறான், அவன் ஃப்ரெண்டால தான் கேட்குறான், எல்லாம் பிரச்சனை அங்கே. நீ அப்படி பண்ணாத ஆண்டவரே, என் கணவர் என் மனைவி பத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன், இவரை சமாளிக்க இந்த பிரச்சனை வரும்பொழுது எனக்கு டென்ஷன் ஆகாதபடி எனக்கு ஞானத்தை கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அதை கேட்குறோமா? உன் சிந்தனை லாக் ஆகிறதுக்கு காரணமே டென்ஷன். இந்த டென்ஷனுக்கு காரணம் என்னன்னா, தன்னை தானே பெருமைப்படுத்தி கொண்டு மற்றவங்களை மட்டுப்படுத்துறது. சொல்லுவாங்களே, ஆண்டவரே என் பக்கத்து வீட்டு வாயை கட்டணும், ஆண்டவரே அவ கத்தி கொண்டே இருக்கா, என் மாமியார் வாயை கட்டணும், என் புருஷன் வாயை கட்டணும், இங்க கட்டணும்னு என்ன ஆயிடுச்சு? நீ சூனியக்காரியா மாறிட்ட. யார் யார் வாயிலெல்லாம் கட்டணும் வருதோ, நீ சூனியக்காரியா மாறிடுற. கட்ட அவிழ்க்கிறவர்கள் தான் என் தேவனுடைய பிள்ளையாய் மாறுங்க. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. அவர்களோடு நமக்கு என்ன கிடையாது? பங்கு இல்லை. நம்ம செய்ய வேண்டியது காரியம், ஆண்டவரே என் வாயை, நான் தான் ஏதோ தேவையில்லாமல் பேசுறேன், என் வாயை கட்டுங்க, என் வாயை காத்துக்கொள்ளுங்க. நம்ம நினைக்கிறோம் ஞானின்னு, கர்த்தருக்கு நிகராக ஞானிகள் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். படிங்கள, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. பிசாசுக்கு பயந்து தீமை விட்டு விலகுறோமா? பிசாசுக்கு இணைந்து நம்ம என்ன பண்றோம்? ஆனா கர்த்தருக்கு பயம் நமக்குள்ள இல்லை. தேவையில்லாத நினைச்சு கொண்டே இருக்கும். நான் நினைவு குறிச்சு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா தேவன் சொல்லுகிறா, நீ நினைக்கணும், தேவனுக்கு பிரியம், நீ நினைக்கணும் கற்பனையில வாழணும்னு. ஆனா நம்ம தேவையில்லாத கற்பனை, பாவமான கற்பனை தான் வேணான்றார். ஆபிரகாம கூப்பிடுறாரு, வீட்டுல இருந்து வெளியே வரான், அங்க பாருன்றார், கடற்கரை எடுத்துன்னு வந்து இந்த மண்ணில் கொஞ்சம் ரசி அப்படின்றாரு, கற்பனை பண்ணின்றார். என்ன கற்பனை? இந்த மணல் எண்ண முடியாதோ அந்த அளவுக்கு உன் ஜெனரேஷன் வரும். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. கொஞ்சம் மேலே பாருன்றாரு, நட்சத்திரம் எண்ணுன்றாரு, எண்ண முடியல, அதை எண்ணு, கழுதுக்கோ, கற்பனை பண்ணு எவ்வளோ நட்சத்திரம் இருக்குன்னு. ஐயோ கற்பனையே பண்ண முடியல, அவ்வளவோ சங்கதிகள் பெருகும். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. வசனத்துல தியானிக்கும் பொழுது கற்பனை பண்ணு, இந்த வசனத்தோடு உன்னோடு இணைந்து கற்பனை பண்ணு. அந்த கற்பனை தேவனுக்கு பிரியமா இருக்கும். தேவையில்லாத கற்பனை, அடிச்சது, அடி வாங்கினது, திட்டு வாங்கினது, தோத்து போனது, ஐயோ அன்னைக்கு இப்படி பண்ணிட்டோமே, விட்டுரு பரவாயில்ல, இனி என்ன செய்ய போறோம்? அல்லேலூயா. இந்த சிந்தனையில் வர பயம், குழப்பம்,
பாவங்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்து என் தேவன் விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிற. படிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்க. ஹல்லேலூயா. நீ சிந்திக்கணும், கற்பனை பண்ணணும். எதுல? இவைகள்ல. புண்ணியமானவைகள், நீதி உள்ளவைகள், அன்புள்ளவைகள், ஒழுக்கமானவைகள், இவைகள். அவர் சொன்ன இந்த பாயிண்ட முக்கியமா எழுதி கொள்ளுங்க. இவைகளை நீங்க கற்பனை, சும்மா இருக்க நேரம் கற்பனை பண்ணுங்க. பரலோகம் எப்படி இருக்கும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், இன்னைக்கு நான் பிச்சைக்காரி தான், இன்னைக்கு நான் கடங்காரி தான், இன்னைக்கு வியாதியஸ்தர் தான், இன்னைக்கு ஒன்றும் இல்லாதவர் தான். ஆனா வசனம் சொல்லுது, உன் தலையை உயர்த்துவேன், உன்னை பெருமைப்படுத்துவேன், உன்னை வாழாக்காமல் உன்னை என்ன பண்ணுவேன், தலையாக்குவேன், முத்திரை மோதிரமா வைப்பேன். இவ்வளவு வாக்கு தத்தங்கள் கர்த்தர் கொடுத்த உடனே அந்த வாக்கு தத்தத்துக்கு உனக்கு ஒப்பிட்டு கர்த்தர் என்ன தாவீதை போல வைப்பாரா, இல்ல யோசேப்பு மாதிரி வைப்பாரா, இல்ல மோசே மாதிரி வைப்பாரா, இல்ல ஆபிரகாம் மாதிரி வைப்பாரா? நீ யோசிச்சு பார்த்துட்டே இரு. உன் நினைவுகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் பவுலா நினைப்பாங்க, கர்த்தர் பவுல் போல பயன்படுத்துவார். நம்ம தவறா நினைச்சோம்னா இது நடக்கும். நீ ஆக்சிடென்ட் நினைச்சு பாரு, ஆக்சிடென்ட் ஆகும். வீட்டில் எல்லாருக்கும் ஜுரம் வரும், ஐயோ எனக்கும் வருமா கண்டிப்பாக வந்துட்டு போயிடும். ஏன்னா நீ கேட்டல, நீ வராதுன்னு சொல்லி பாரு, அது பாட்டு வர்றது தெரியாது, போகிறதும் தெரியாது. அந்த பயத்தை உண்டு பண்ணி வரும்படியாக ஆக்கிடுவோம். இன்னைக்கு வசனத்தை தியானிக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த பாவம் சிந்தனை சொல்லுங்களா, ஆண்டவரே என் சிந்தனையை தெளிவுபடுத்துங்க. தலையில் கை வைங்க, கண்ணை மூடி. ஹல்லேலூயா. இயேசுவே, கர்த்தராகிய இயேசு இப்பொழுது உம்முடைய மகிமை ஒவ்வொரு சிந்தனையும் தொடுவீராக. சிந்தனையை அலக்கழித்து கொண்டிருக்கிற, ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற எல்லா பாவம், குழப்பம் இயேசுவே இப்பொழுது மாறும்படியாக, அப்பா இப்பொழுது மாறும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்துல கட்டளை கொடுக்கிறோம். அப்பா தேவ வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருப்பதுக்காக நன்றி. தேவ கிருபை இப்பொழுது இறங்கி கொண்டிருப்பதுக்காக நன்றி. அப்பா ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ வல்லமை இறங்கட்டும். அப்பா பிரிவினை உண்டு பண்ணுகிற ஆவிகள் வெளியேறட்டும். அப்பா சிந்தனை அலக்கழிக்கிற ஆவிகள் எந்த வேலையை செய்யக்கூடாதபடி பயத்தை உண்டு பண்ணுகிற எல்லா கிரியைகளை இயேசுவின் நாமத்துல சுட்டரிக்கிறோம். அப்பா தேவ மகிமை இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு தலையும் தொடுவீராக, ஒவ்வொரு சிந்தனையும் தொடுவீராக. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள தேவ மகிமை இறங்கட்டும். ஆவி ஆத்மா சரீரத்தை நீ தொடுவீராக. இந்த ஆத்மாவை பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அக்கினி அபிஷேக கூட்டம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:30 முதல் 2 மணி வரை விசேஷமான அற்புத கூட்டங்கள் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் விசேஷ அபிஷேகம், தீர்க்க தரிசனம், பிசாஸ் கட்டுகள் உடை, தேவனின் ஆளுகை, அற்புதங்களும் அடையாளங்களும், வியாதிப்பட்டோர், மாந்திரிக தந்திரங்கள் மூலமாய் அவதிப்பட்டவர்கள் நேரில் வந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள், விடுதலை பெற்று. பார்க்கும்போது ஐயா ஜோம் பண்ண லைவாக போயிட்டு இருந்தது. அப்போ பார்க்கும்போது அந்த மாதிரி எங்களுக்கு குடும்பத்தில் பெரிய பிரச்சனை இருக்குது, மகனுக்காக திருமணத்துக்காக ஜோம் பண்ணணும், எங்கள் குடும்பத்துக்காக ஜோம் பண்ணணும்னா அப்போனா ஞாயிற்றுக்கிழமை வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்குமா, கட்டுங்கனாக்கா நீங்கள் வந்து பாருங்கள், கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரு, தேவைகளை சந்திப்பார், உங்கள் மகனுடைய திருமண காரியம் நடக்கும்னு சொல்லிட்டு அம்மா பாஸ்டம்மா சொன்னாங்க. அதே போல் நாங்கள் இன்றைக்கி வந்தோம். எனக்கு இருக்கிற பிரச்சனை நடுமுன் தண்டு, காலில் இருக்கிற பிரச்சனை, தலையில் இருக்கிற பிரச்சனை, 3 பிரச்சனை இருக்குது. இந்த நாளில் பாஸ்டம்மா நான் பார்த்தது கிடையாது. பாஸ்டம் பார்த்துருக்க டிவியில் தான் நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன். ஐயோ இந்த மீட்டிங் போனால், இந்த இடத்துக்கு போனால் நம்மளுக்கு விடுதலை ஆகும். நிறைய தடவை நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் நான் இவங்க 2 பேரும் நான் நிறைய யோசிச்சிருப்பேன். ஐயோ இந்த இடத்துக்கு போனால் நம்மளுக்கு விடுதலை ஆகும், நம்ம பிள்ளைங்களுக்கு விடுதலை, நம்ம குடும்பத்துக்கு விடுதலை, கணவனுக்கு விடுதலை, நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கிறேன் சொல்லி நேராக இங்கே வரவும்
இந்த நாளை எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தோட நான் சொல்றேன், என் சரீரத்தில் எல்லா பாடுகளும் இந்த நாளை எனக்கு விடுதலை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு கொடா போடு. முட்டி வலி 4 வருஷமா 20 வருஷமா தலைவலி. எத்தனை வருஷம்? 20 வருஷம். 2 20 20 இயர்ஸ். 20 வருஷம். தெலுங்கு நீங்க? நைட் இங்கே வரும்போது தான் இங்கே வருமா நினச்சாலே தலைவலி. எங்கேருந்து வரீங்க? மாதவரம். ஓகே. ஜெபம் பண்ண பிறகு தலைவலி போயிடுச்சு. ஆமென். 20 வருஷமா இருந்த தலைவலியை என் தேவனால் செய்யக்கூடும் என்றால்